خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில சூஃபிசம் என்ற பெயரால், ஆன்மீகம் என்ற பெயரால் மக்களை மேம்படுத்துகிறோம் என்ற பெயரிலே ஏமாற்றக்கூடிய போலி ஆன்மீகவாதிகள் நிறைய கட்டுக்கதைகளை இந்த சமுதாயத்திலே நுழைத்திருக்கிறார்கள். அந்த சூஃபிசத்தினுடைய ஒரு சில முகங்களை நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். அந்த சூஃபியாக்கள் என்ற பெயர்ல, தரிகா என்ற பெயர்ல, பையத் என்ற பெயர்ல, முரீத் என்ற பெயர்ல, ஆன்மீகம் என்கிற பெயர்ல அவர்கள் அவிழ்த்து விடுகிற இன்னொரு கட்டுக்கதையை நம்ம இன்றைக்கு பார்க்கணும். அது என்ன கட்டுக்கதை என்று சொன்னால், நம்ம அல்லாஹ்வை வணங்குகிறோம், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய தொழுகிறோம் என்று வைத்துக் கொண்டோம் என்றால், அந்த தொழுகையில ஈடுபடும் பொழுது முழுமையாக யாருமே ஈடுபட முடிவது இல்லை. தொழுகையில தக்பீர் கட்டி நம்ம நின்றோம்னு சொன்னா அப்பதான் உலகத்தினுடைய நினைவுகள் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்குது. கணக்கு பார்க்கிறோம், கவலைப்படுறோம், பல விஷயங்களை பத்தி திங்க் பண்றோம், திட்டம் போடுறோம். எல்லாமே தக்பீர் கட்டின உடனே தான் மனிதனுக்கு நினைவுக்கு வர்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் எல்லாம் நம்மளை வணக்க வழிபாட்டுகள்ல இருந்து திசை திருப்புறதை பார்க்கிறோம். ரமலான்ல இருக்கக்கூடிய அந்த பக்குவம் ரமலான கடந்த பிறகு இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பலவீனங்கள் எல்லா மனுஷன்டையுமே இருக்குதுங்க. இந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய போலிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா? நீங்க எல்லாம் ஒண்ணு பக்குவம் அடையல, நீங்கள் பக்குவம் தொழுகிறீங்கள, ஒன்று போய் வரைக்கும் தொழுகிறீங்களா, ஈடுபாட்டோட தொழுகிறீங்களா, வேற நினைவே வராமல் அல்லாஹ்வுடைய நினைவுலே அப்படி ஊறி திளைத்து போய் நீங்கள் உங்க வாழ்க்கையை தொழுதிருக்கிறீங்களா? அது மாதிரியான தொழுகை தொழுவதாக இருந்தால் நாங்கள் காட்டுகிற இந்த வழிக்கு நீங்க வரணும், எங்கள்கிட்ட நீங்க பையத்து முரீது வாங்கணும். அப்படி வாங்கினீர்களே ஆனால் உங்க தொழுகை வேற மாதிரி தொழுகை ஆயிரும். இப்ப நீங்க தொழுவுறீங்க, நீங்கள் ஒழுங்கா தொழுவல. ஏன்னா இது உண்மை. நம்ம தொழுவும் போது வேற சிந்தனைகள் இருக்கிற உண்மை தானே. ஆனா அவருக்கு இருக்காதான் டாபிக், அவருக்கு தான் இருக்கு. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதை விளங்கி கொண்டு மனிதன்கிட்ட எல்லாத்தையும் இருக்கிற அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் நல்ல முறையில் உங்களுடைய தொழுகை அமைத்துக் கொள்ளணும்னா, உங்களுடைய இபாதத்துகளை தூய்மையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க போற பாட்டை சரியில்லை. அல்லாஹ் தொழுவ சொல்றான், நீங்க தொழுவுறங்கிற பேர்ல உலகத்து விஷயத்தை எல்லாம் தொழுகையில சிந்திக்கிறீங்க, இந்த தொழுகையத்துக்கு எல்லாம் மூஞ்சில கடாசிடுவான் அப்படின்னு சொல்லி நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த போலியான ஒரு சித்தாந்தத்தை இந்த சமுதாயத்தில் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நம்பிக்கொண்டு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சரி நம்ம போற ரூட்லாம் சரியில்லை, ஏதாவது ஒரு பெரியார்கள் மகான்கள் கையில போய் கையை கொடுத்து அந்த அக்ரிமெண்ட் எடுத்தா தான் நம்ம அந்த தொழுகை நோன்பு எல்லாம் சீராகும் அப்படின்னு சொல்லி போய் விழுந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆனால் இது நம்ம என்ன விளங்கிக்கிற வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் நமக்கு தொழுகை கடமையாக்கி இருக்கிறது. இன்றைக்கு ஷேഖ്, பெரியார், முரீது அவங்களை எல்லாம் விட அவங்க எல்லாம் நல்லவர்கள் என்று வைத்துக் கொண்டோம்னு சொன்னா, அதையெல்லாம் விட நல்லவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒன்றி போய் ஊறி திளைத்து போய் அப்படிதான் தொழுவணும். அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள், ஏனால் அப்படியே உலகத்தில் நடக்கிறது எதுவுமே தெரியாது, அப்படி தொழுவாங்க அப்படின்னு இருந்திருக்குமையானால் இவங்களுடைய ஆர்குமெண்ட் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்றால், நீங்களும் நாமும் எப்படி தொழுகிறோமோ, தொழும்போது பலவித சிந்தனைகள் வரும். கொஞ்சம் கூட இருக்கலாம், அந்த சிந்தனை நமக்கு அதிகமாக வரும், உங்களுக்கு கம்மியா வரும். இந்த மாதிரியான சிந்தனைகளை அறவே வராமல் இருந்தார்களா? வேறு கவனமே வராத அளவுக்கு அப்படியே தக்பீர் கட்டின உடனே உலகத்தில் எல்லாத்தையும் மறந்து, தாயை மறந்து, தந்தையை மறந்து, பிள்ளையை மறந்து, பொண்டாட்டியை மறந்து, வீட்டை மறந்து, வாசலை மறந்து, தொழிலை மறந்து, சொத்தை மறந்து, சோத்தை மறந்து ஒரே அல்ல அப்படியே அப்படி நின்றாங்களா? அப்படி ஒரு முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்களா? அப்படி முடியுமா? இதை நம்ம விளங்கி வைத்திருந்தோம் சொன்னா இந்த மாதிரியான போலிகள் நம்மளை ஏமாற்ற முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையுடைய வணக்க முறைகள் நீங்கள் எடுத்து பாருங்கள். எத்தனை ஹதீஸ்கள் நம்ம பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் ஏற்கனவே உங்களுக்கு தராவி சம்பந்தமாக, இரவு தொழுகை சம்பந்தமாக சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் இப்னு அப்பாஸ் தங்குறாங்க, மைமூனாவுடைய வீட்டில் தங்குகிறார்கள். தங்குற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல எழுந்து என்ன செய்றாங்க, தொழுகிறாங்க. தொழும்போது இப்னு அப்பாஸ் என்ன பண்றாருன்னு கேட்டா, நம்மளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி தொழுவோமே அப்படின்னு சொல்லி நினைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடதுபுறமா போய் நிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி தொழுவதற்காக வேண்டி, பின்பற்றி தொழுவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடதுபுறமா போய் நிக்கிறாங்க. இவங்க சொன்னபடி இப்படி ஊறி ஒன்றி திளைத்து போய் தன்னை மறந்து போய் தொழுவதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கமாக இருந்தால், இவர் வந்தது உங்களுக்கு தெரியக்கூடாது,
இவர் நின்றதும் தெரியக்கூடாது, அவங்க வாட்டுக்கு தொழுதுட்டே இருக்க வேண்டியதான், இவர் வாட்டு நின்று இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, அவர் வர்றது தெரியுது, இடது பக்கம் நிக்கிறாருங்கிறது தெரியுது, அப்படி என்ன செய்யறாங்க, கையை பிடிச்சி திரும்பி இழுத்து இப்படி போட்டுறாங்க வலது பக்கம். இடது பக்கம் நிக்கிற ஆளை பிடிச்சிக்கிட்டு வந்து என்ன செய்யறாங்க, காதை பிடிச்சி திரும்பி முன்னாடி தான் கொண்டு வந்துருப்பாங்க, பின்னாடி வரமாட்டேங்குது. எப்படி கொண்டு வந்தான்னு வரல, இப்படிதான் சாத்தியப்படும். இந்த முன்னாடி இந்த பக்கம் நிக்கிற ஆளை பிடிச்சி செய்யறாங்க, காதை பிடிச்சி திரும்பி இப்படி வந்து நெல்லு வலது பக்கம் நிக்கணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு இடதுபுறமாக நிக்கிற ஒருத்தரை வலதுபுறமாக கொண்டாந்து நிப்பாட்டுறாங்கன்னா என்ன விளங்குது, அவர்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்கன்னு விளங்குது. தொழும்போது உலகத்தை அவனைத்தையும் மறந்து விட்டு அப்படியே மூழ்கி திளைத்து போய் தன்னை மறந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருப்பார்களே. ஆனால் இவர் இடது பக்கம் நின்றது யார் எப்படி தெரியும், இடது பக்கம் நின்றால் நின்று போறான்னு இழுத்து கொண்டு வந்து வலது பக்கம் நிப்பாட்டுறாங்க. அப்ப இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது இருக்கிறார்கள்னா அப்படி ஒண்ணு இல்லைன்னு விளங்குது. இந்த சூபியாக்கள் சொல்றாங்களே, அவங்களும் தொழுவதில் ஃப்ராட், அவங்க அவனை இப்படி தொழ மாட்டான், அவன் நம்மளோட அதிகமா கணக்கு பண்ணுவான், நம்மளை ஏமாத்துறதுக்காக என்ன செய்வான், நாங்க உங்களை பக்குவப்படுத்த போறோம், நீங்க எல்லாம் பக்குவப்படல, நம்ம கிட்ட அவங்களை பக்குவப்படுத்திடுவோம், வாங்க நமக்கு மேல அதிகமான கணக்கு பார்க்கிற ஆட்கள் அவங்க தான் இருப்பானுவோம். அதுல இது எங்க இருக்குன்னா புகாரில ஏராளமான ஹதீஸ் இடத்துல இந்த ஹதீஸ் அளவுக்கு எந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்காது போல இருக்கு. புகாரில மாத்திரம் 117, 138, 183, 697, 698, 699, 726, 728, 859, 992, 1198, 4570, 4571, 4572, 5919, 6316 இவ்வளவு இடங்கள்ல இந்த சம்பவம் இருக்குது. இந்த சம்பவம் இடது பக்கம் நின்ற ஒருத்தரை வலது பக்கம் தொழுது கொண்டிருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, இடது பக்கம் நின்ற ஒருத்தரை கொண்டாந்து என்ன செய்யறாங்க, வலது பக்கம் உள்ள காதை பிடிச்சி திரும்பி கொண்டாந்து நிப்பாட்டுறார்கள் என்று சொன்னால் அப்படி இவர்கள் சொல்ற மாதிரி ஒன்றி போய் தொழுகிற ஒரு தொழுகை என்பது மார்க்கத்தில் கிடையாது, யாராலும் சாத்தியமாகாது. அப்படி ஒரு தொழுகையை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு தொழுமாறு சொல்லும், அது இயல்புக்கு எதிரானது, மனித இயல்புக்கு அப்பாற்பட்டது, அதை வழங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எல்லாரும் சஹாபாக்கெல்லாம் தொழுவாங்க, தொழுது கொண்டிருக்கும் பொழுது இப்ப ஆண்கள் முன்வரிசையில தொழுவாங்க, பெண்கள் பின்னாடி தொழுவாங்க. இப்படி மேல் தளம் கீழ் தளம் எல்லாம் இப்ப கிடையாது. குடிசையில் எங்களுடைய மேல் தளம் போடுறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் குடிசை, பின்னாடி பெண்கள் தொழுவாங்க, முன்னாடி ஆண்கள் தொழுவாங்க. அந்த தொழக்கூடிய ஆண்களுக்கு போதுமான ஆடைகள் இருந்தது கிடையாது. நம்ம தைக்கப்பட்ட சட்டை, லுங்கி, பேண்ட் எல்லாம் அந்த காலத்துல கிடையாது. ஒரு துண்டு சுத்திக்குவாங்க, அப்படி துண்டு போட்டு கழுத்துல கட்டிக்கிடுவாங்க, போர்வை இப்படி கழுத்துல கட்டினாங்கன்னா அது கீழே வரைக்கும் தொங்கி கிடக்கும், அவ்வளவு தூரத்துக்கு இருக்கணும், முழங்கா முட்டுக்கால் வரைக்கும் அது இருக்கும். அப்ப அவங்க சஜிதாவுல இருந்து எந்திரிக்கக்கூடிய நேரத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுடைய தொடையெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்குது. பின்னாடி ஆண்கள் முன்னாடி நிக்கிறாங்க, போதுமான டிரெஸ் இல்ல, ஒரு துணியை தான் மேல போட்டுட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி இருக்கிற பெண்களுக்கு அவங்களுடைய ஆண்களுடைய தொடை அந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பெண்கள் என்ன பண்ணணும், சஜிதாவுல இருந்து எந்திரிக்கும் போது லாஸ்டா எந்திரிக்கணும், கொஞ்சம் நேரம் எந்திரிங்க. ஆண்கள்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்த பிறகு நீ எந்திரிக்கணும், நீங்க வாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு பண்ணு தலை நிமித்திடக்கூடாது. ஏன்னா ஆண்கள் போதுமான ஆடையில் அவங்க தொழுவலன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு ஆல்ரெடி முன்னாடியே வழக்கமா ஒரு அறிவுரை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த அடிப்படையில் தொழுது இருக்கிறாங்க. எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, அந்த பெண்கள் தொழுகிற பெண்களுக்கு இதே போய் பாக்குறாங்கன்னு கேட்க முடியாது, பார்ப்பாங்க, முன்னாடி போய் பார்க்க தானே செய்வாங்க. இதெல்லாம் சஹாபி பெண்கள் பார்க்க, முன்னாடி ஏதாவது இருந்தா கண்ணுக்கு தென்பட்டால் அதுல பார்வை போகும். அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த எச்சரிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இதை நீங்கள் புகாரியில 362, 814, 1215 இதெல்லாம் நம்முடைய பலவீனங்களை தான் இந்த சூபியாக்கள் பயன்படுத்த பார்க்கறாங்க. என்ன பலவீனம், உலகத்தில் உள்ள அவ்வளவு மனிதன்கிட்ட இருக்கிற பலவீனம், ஒன்றி போய் எதையும் செய்ய முடிவதில்லை. ஆன்மீகத்தில் போய் நம்மையே மறந்து உலகத்தையே மறந்து விட்டு ஒன்றி போய் ஏதாவது செய்ய முடியுதுன்னா முடிய மாட்டேங்குது. இதை பயன்படுத்தி கொண்டு இதுல இருந்து உங்களை நாங்க மேம்படுத்த போறோம், நடக்காத போகாத ஒரு வழிகாட்டுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. அதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுகிறது. இதை புகாரில பாக்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அபூ ஜஹம் என்ற ஒரு ஆளு அவங்களுக்கு ஒரு Dress ஒன்னு கொடுத்து விடுறாரு, ஒரு மேல போத்திக்கிற ஒரு போர்வை, அதை அணிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. அந்த Dress எப்படிப்பட்ட Dress இருக்குன்னு கேட்டா, டிசைன், அதாவது வேலைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வேலைப்பாடு செய்யப்பட்ட ஆடையை அணிந்து அவர் கொடுத்து விடுறாரு, அதை அணிந்து கொண்டு ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. தொழுது முடிச்ச உடனே வேகமா அதை கலட்டுறாங்க. கலட்டி இதை கொண்டு போய் அந்த ஆளை கொடுத்துட்டு வந்துருங்க, கொடுத்துட்டு வேற ஒரு ஆடை வச்சிருப்பா, அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன